அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இந்த ஸ்நாக்ஸ் வந்து என் பசங்க வந்து அடிக்கடி கடையில வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ வந்து நாளைக்கு வந்து வீட்லயே செஞ்சு கொடுத்தனால இப்ப செய்ய போறேன். அதுக்கு வந்து 1 கப் வந்து தோல் உரிச்ச வேர்க்கடலை எடுத்துக்க அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி வச்சுக்கிறேன். அதே பேன்ல வந்து இப்போ 3/4 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும் 3/4 கப். இதில் வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் தண்ணி போட்டு வெல்லம் வந்து கரையட்டும். வெல்லம் கரையத்துக்குள்ள நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்ட வேர்க்கடலை வந்து கொரப்பா வந்து அரைச்சு கொண்டு வரணும். ரொம்ப அரைக்கக்கூடாது. ரொம்ப அரைச்சுனா வந்து எண்ணெய் பிடிங்க வரும். இந்த மாதிரி கொரப்பா அரைச்சா போதும். இப்போ வந்து வெல்லத்தை பார்க்கலாம். வெல்லத்தை வந்து நமக்கு பாகு ஸ்டேஜ் வரணும். நம்ம வந்து தண்ணியில் போடும்போது அதை வந்து கரெக்டாக வந்து அந்த இட்லி மாதிரி வந்து விழணும். அந்த ஸ்டேஜ் வரும்போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு ட்ரேல வந்து நான் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ போடும்போது இந்த மாதிரி வந்து கட்டியாக வந்து இட்லி மாதிரி வரணும். இல்லைன்னா ஒரு பாக்ஸில் போடும்போது டங்குன்னு வந்து சவுண்ட் வரணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரேயில் போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சொதப்பிட்டோம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் வந்து எல்லாமே வந்து லெவல் பண்ணிவிட்டு ஆற விட்டு அப்புறமா வந்து பார்த்தோன்னா வந்து கரெக்டான பக்கத்தில் வந்து இருந்துச்சு. ஒரு நிமிஷத்தில் பயந்தே போயிட்டேன். இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா வந்து நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறமா வந்து உடைக்க வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு ஆறிடுச்சு நல்லா. இப்போ வந்து பீஸ் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பச்சைலாம் கடையில் வாங்கின மாதிரி டேஸ்ட்டு அப்படியே இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நம்ம வீட்டில் செஞ்சுட்டோம். பசங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவங்க அடிக்கடி வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் வந்து இந்த ஸ்நாக்ஸும் ஒன்றும். ஸோ வந்து இதை வீட்லேயே செஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.